ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். இப்போ பிட்காயினை பத்தி நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய அ, பேரு பிட்காயினை வச்சு டீல் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்போ இந்த பிட்காயின் சிம்பிள் இப்போ நம்மளுடைய டாலர் சிம்பிள் எடுத்துக்கிட்டாலும் அதற்கு ஒரு மீனிங் இருக்கு. அதே மாதிரி தான் நம்ம ருபி சிம்பிள் எடுத்துட்டாலும். அப்போ பிட்காயின் சிம்பிளுக்கும் ஒரு மீனிங் உண்டு. இந்த பிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா ஒரு 8 மாதிரி இருக்கும். அப்பனா எட்டுங்கிறதே வந்து இன்ஃபினிட்டி சிம்பிள் இல்லையா? இப்போ பிட்காயினும் அதை பேஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் 2 லைன் வரும். டாலருக்கும் 2 லைன் வரும். ருப்பீஸ்க்கும் லைன் அக்ராஸ்ல வரும். ஸோ 2 லைன் வரும் இல்லையா? ஸோ அப்போ எப்படியாப்பட்ட ஃபைனான்ஷியல் பிளாக்கேஜ், அதாவது பணத்தடை இருந்தாலும் அது அந்த 2 லைன் உடைச்சடியும் ஒன்று. ரெண்டாவது அது இன்ஃபினிட் சிம்பிளா இருக்கிறதுல அந்த பி வந்து அந்த 8 மாதிரி இருக்கு இல்லையா? அதனால அதுக்கு வந்து இன்ஃபினிட் மணி கொண்டு வரத்துக்கு, அதாவது அளவில்லா மணி, அதாவது லிமிட், எல்லையில்லா மணி, பணம் வரத்துக்கும் நிறைய பணம் ஈர்க்கறதுக்கும் அந்த சிம்பிள் பயன்படுது. அப்போ நம்மளுக்கு பைரேட்னாலே தெரியும். பைரேட் வந்து கிறிஸ்டல்ல பணத்தை ஈர்க்கும் ஒரு கிறிஸ்டல் பைரேட். பைரேட்ல ஏஞ்சல்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. பைரேட்ல வந்து நிறைய பைரேட் காயின்ஸ் கூட நிறைய பணம், இந்த ஜிபு சிம்பிள் எல்லாம் போட்டு, கிராபோவி கோட்ஸ் எல்லாம் போட்டு பைரேட் காயின்ஸ்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். பர்ஸில் போட்டுக்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி தான் இந்த பிட்காயினை சிம்பிளை பிரிண்ட் பண்ணி, ஸோ இது எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா சர்க்கிளாக இருக்குது. அப்போது ஒரு கட்டத்துக்கு கோணங்கள் உண்டு, அதாவது முடிவடையுது, அதோட அது முடிஞ்சிருது. ஒரு லைன் போட்டிங்கன்னா இங்கே தொடங்கி இங்கே முடியுது. ஆனால் ஒரு வட்டத்துக்கு முடிவில்லாமல் போயிட்டே இருக்கும் வட்டம் இல்லை, அதுக்கு கோணங்களே கிடையாது. அப்போது எல்லையில்லா முடிவு, கண்டினியூஸாக பணம் வந்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சர்க்கிள். ஸோ இந்த சர்க்கிளில் பிட்காயினை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அப்போது இந்த பைரேட்டில் அப்போ 3 விதத்துலேயும் நம்மளுக்கு பணம், அளவில்லா பணம், லிமிட்லெஸ் மணி. அதுக்கப்புறம் பைரேட்டுங்கிற கிறிஸ்டலுக்கே பணத்தை ஈர்க்கும் தன்மை. இது வட்டமாகவும் இருக்குது. அப்போ வந்துக்கிட்டே இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக நிரந்தரமாக வந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு காயின் தான் இது. இதை நம்ம சும்மா கையில் வச்சு உங்களுக்கு என்ன பணம் வரணுமோ அப்படி வேண்டிட்டு பணம் வைக்கிற இடத்துலையோ உங்கள் பர்ஸ்லேயோ போட்டு வச்சுக்கோங்க. இது உங்கள் ஆறாலேயே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு நீங்கள் போனாலும், பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் போனாலும், கல்லா பெட்டியோ இல்லை பணத்தை சேகரிக்கும் லாக்கர்லேயோ இதை வச்சுட்டிங்கன்னா பணம் ரெட்டிப்பாயிட்டே இருக்கும், பல மடங்கு பெருகிட்டே இருக்கும். பிட்காயின் இன் பைரேட்.